ஆபீஸ்ல இருந்து 25 மிஸ்டு கால்ஸா? ஐயோ, மீட்டிங் வேற ஆரம்பிச்சிருக்குமே. கடவுளே, போச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே அந்த ஜிஎம் எப்போ என்ன பிரச்சனை பண்ணலான்னு காத்துட்டு இருக்கான். ஐயோ. மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம், சீக்கிரம் போங்க. சோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், பண்ணிட்டோம். குட். தென் சார், சோ நான் சொன்ன கரெக்ஷன்ஸ் முடிச்சிட்டு ஈவினிங் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே சார். சாரி சார். ஃபார் வாட்? உங்களை யாருங்க உள்ள வர சொன்னது? இல்ல சார், ஒரு எமர்ஜென்சின்னு தான். ஜஸ்ட் கெட் அவுட். இது ஆபீஸ் மீட்டிங் ரூம். உங்க சாரி, எக்ஸ்பிளனேஷன், பிளாப்ளாக்கு இது இடம் கிடையாது. டோன்ட் வேஸ்ட் மை டைம். வெளில போய் வெயிட் பண்ணுங்க. சார், ஐ சே கெட் அவுட். சார். வாட்? எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ் ரஜினி, உங்களை தான் கேக்குறேன். எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே வெளியில வெயிட் பண்ணணும்னு. அச்சா, அப்போ ஆபீஸ் வாசல்ல வெயிட் பண்ண வேண்டியதானே? அதுவும் வெளியே தானே? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா எந்த வேலையும் பார்க்காம இப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? உங்களால இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? சார், ஆல்ரெடி மார்னிங் லேட்டு. ஆபீஸ் ஹவர்ஸ்ல பர்சனல் ஒர்க்னு சொல்லிட்டு வெளியே போய் மீட்டிங்க்கு 10 நிமிஷம் லேட்டு. கொஞ்சம் கூட பேசிக் மேனர்ஸ் இல்ல. மீட்டிங் நடுவுல வரீங்க, அதுலயும் 10 நிமிஷம் லேட்டு. வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா எந்த வேலையும் பண்ணாம டைம் பாஸ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. டோட்டலி half a day waste. half a day ஒரு எம்ப்ளாயி வேலை செய்யலனா இந்த கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ்னு உங்களுக்கு தெரியுமா ரஜினி? உங்களை போய் எல்லாரும் சின்சியர் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, டெல் மீ ஃபர்ஸ்ட், யாரை கேட்டு நீங்க வெளியே போனீங்க? அதான் சொன்னேனே, எமர்ஜென்சி. அதான். ஷட் அப். எனக்கு என் ஒர்க், என் கம்பெனி தான் எமர்ஜென்சி. புரிஞ்சுதா? உங்களுக்கு பர்சனல் எமர்ஜென்சி இருக்குன்னா வேலைக்கு எதுக்கு வரீங்க? வேலை இல்லைன்னா ஃபேமிலியை பார்த்துக்க முடியாதுல்ல. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க. அம்மா, ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை உங்களுக்கு. போய் கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா. எவ்வளவு நேரம் தான் இப்படி நடந்துகிட்டே இருப்பீங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரியாடி இருக்கு மனசு. ரஜினி போய் அங்க பேசினாலோ இல்லையோ, அவங்க என்ன சொன்னாங்களோ என்னவோ, யோசிச்சு யோசிச்சு எனக்கு மூச்செல்லாம் முட்டுது. அம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறவளே கூலா இருக்கா, நீ ஏமா டென்ஷனா இருக்க? இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு அவ என்ன பெரிய மகாராணியா? ஏய், நீ பேசாதடி. இப்படி பேசி பேசி தாண்டி இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. இனிமே வாயே திறக்காத. நீ நல்லா இருப்ப ராதிகா. ரஜினி,
ரஜினி முகமே சரியில்லையே, பிரச்சனை பெருசாயிடுச்சோ? என்னாச்சு ரஜினி? மாப்பிள்ளை வீட்டுக்கு போனியா? பேசுனியா? என்னடி சொன்னாங்க? நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்த. ராதிகா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? பேசுற மாதிரி பேசிட்டேம்மா. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நல்ல வேளை, பிரச்சனை எதுவும் இல்லாம சரியா போச்சு. கடவுளே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி நாளைக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ராதிகா, நல்லா இருக்கு. இது உன் கழுத்துக்கு பொருத்தமா இருக்கும். ஆமா, இத பாரு. இத போட்டா செம்மையா இருக்கும். இது நல்லா இருக்குடி. இது ஒண்ணு போட்டாலே கழுத்து நிறைஞ்சிருக்கும். இது முகூர்த்த சாரிக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கும் ராதிகா. கரெக்ட்டுக்கா, நானும் அதே தான் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதோ ரஜினி வந்துட்டா, அவகிட்டயும் காட்டு. என்னம்மா, ஏதோ பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னது? ஆமாக்கா, கல்யாணத்துக்கு Dress வாங்கியாச்சு, இன்விடேஷன்ஸும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, கேட்டரிங்கும் சொல்லியாச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கே. என்ன ராதிகா, என்ன முக்கியமான விஷயம்? நகை வாங்க வேண்டாமா? அத பத்தி யாருமே பேசவே இல்லையே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் நகையெல்லாம் மொபைல்ல போட்டோ வச்சிருக்கா. அதுதான் நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். நீயும் பாரு ரஜினி. ராதிகா காட்டு. பாருக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது இது மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா. என்ன இது? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. எப்படியும் கல்யாணத்துக்கு நகை வாங்கி தானே ஆகணும் அனிதா. பாப்போம். பாக்குற ராதிகா, எந்த கடையில வாங்கலாம்னு விசாரிச்சு சொல்றேன். எதுக்கு விசாரிக்கணும்? நீ ஆட் பண்ணி கொடுத்த அண்ணாச்சி கடை தான் இது. அங்க டிசைன்ஸ் நல்லா தான் இருக்கும், அங்கே வாங்கிடலாம். ஆமா ரஜினி, அவரைதான் உனக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்ச இடத்துல நகை வாங்கினா நமக்கும் நம்பிக்கையா இருக்கும். நீ அவங்க கிட்ட பேசிடு, நம்ம அண்ணாச்சி கடைக்கே போலாம். ஆமாக்கா, பெஸ்ட். எப்படியாச்சும் இந்த கலெக்ஷனை வாங்கிடணும். அப்பதான் கல்யாணத்துக்கு கொஞ்சமாச்சு அரவிந்த் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்பதான் உங்க அக்கா பேசின பேச்சுக்கு அவ வாய அடைக்க முடியும். என்னெல்லாம் சொன்னா அவ முன்னாடி சும்மா கெத்தா நிக்க வேண்டாம். ஏங்கா இவ்ளோ யோசிக்கிற? இல்ல, அவர் எங்க கம்பெனி கிளைண்ட். நம்ம தேவைக்கு அவர் தேடி போறது மரியாதையா இருக்காது. அதான். இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா. தேவைக்கு தானே போறோம், அதுக்காக என்ன ஃப்ரீயாவா வாங்க போறோம்? பணம் கொடுத்து தானே வாங்க போறோம். நீ ஆட் பண்ணி கொடுத்த கடையில நகை வாங்க ஏன் இவ்ளோ யோசிக்கிற?
நிஜமா சொல்லு, அண்ணாச்சி கடையில வாங்க இஷ்டம் இல்லையா இல்ல நகை வாங்கவே இஷ்டம் இல்லையா? ராதிகா, அவ உன் கல்யாணத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? அனிதா, ஆ, அது இவளுக்காக நீ என்னெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. உன்னை போய் இப்படி பேசுறாளேன்னு தான். அவ இப்ப யாரு பேசினா, என்னதானே பேசினா? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ராதிகா. நான் அண்ணாச்சிக்கிட்டே போய் பேசுறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நகை வாங்கிக்கலாம். ரஜினி சொல்லுமா. ஹலோ, வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. ஒரு பர்சனல் விஷயமா பேசணும். அட எதுக்குமா இவ்வளவு யோசிக்க, சொல்லுமா. வீட்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கு ஏன் தயங்கி தயங்கி பேசுத? கல்யாணத்துக்கு நகை வாங்கணும்னு பேச்சு வந்தப்போ என் தங்கச்சி உங்க கடை நகையை பார்த்துட்டு அதான் வேணும்னு ஆசைப்பட்டு கேக்குறா. நல்லதுமா நல்லதுமா. முதல்ல எனக்கு அந்த டிசைனை பூரா அனுப்பிவிடுமா. நம்ம ஆளுகிட்ட அந்த நகையை கொடுத்து விடுதேன். கூடவே இப்ப இருக்கிற புது டிசைனையும் கொடுத்து விடுதேன். பார்த்து எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்குங்க. வீட்டுக்கா? இல்ல அண்ணாச்சி, அது வந்து பாருமா ரஜினி, அதெல்லாம் ஒண்ணும் பேசாதம்மா. நான் அனுப்பி விடுதேன். வீட்டுல எல்லாருமா பார்த்து எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்குங்க. அப்புறம் கணக்கு பாத்துக்கலாம். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி அண்ணாச்சி. டிவி கண்டுபிடிச்சப்போ வாங்கியிருப்பானுங்க போல் இருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கே சவால் விடுது. எத்தனை நாளைக்கு தான் இந்த ஒரு டிவியே சரி பண்ணுவாரோ. இப்போ என்னடான்னா நடு வீட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரா. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஆண்டவா. சார், சொல்லுங்க. அண்ணாச்சி நகை காட்டுறதுக்கு அனுப்பிவிட்டார் சார். அப்படியா? சிவசங்கரி, சிவசங்கரி, நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஓகே சார், வாங்க வாங்க, உட்காருங்க. ஓகே ஓகே. சிவசங்கரி, வரேங்க. எத்தனை வாட்டி கூப்பிடுறது? சிவசங்கரி, கொஞ்சம் சீக்கிரமா வா. என்னங்க? நகை கொண்டு வந்திருக்காரு பாரு. அக்கா, நீ சூஸ் பண்ணு. காட்டு. அக்கா, சூப்பரா இருக்குல்ல டிசைன்ஸ்லாம்? என்னம்மா இதெல்லாம்? அக்கா இங்க பாரு. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? ரஜினி மேடம் எடுத்து கொடுத்த விளம்பரம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுமா. அதனால தான் அண்ணாச்சி நகையெல்லாம் மேடம் வீட்டுக்கே கொடுத்து விட்டுருக்காரு. நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாமே பிடிச்சிருக்குக்கா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்கு ராதிகா. ராதிகா, உனக்கு என்ன நகை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ.
இங்க வா. என்னங்க என்னாச்சு? ஏண்டி என்னடி நடக்குதுங்க? நம்ம கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா உங்க வீட்டுல? இப்போ உன் தங்கச்சிக்கு இதெல்லாம் பண்றாங்க, என்னன்னு கேட்க மாட்டியா நீ? வேண்டாம், தேவையில்லாம என் வாயை கலராதீங்க. என்னடி? இது வரைக்கும் எனக்கு ஒரு குண்டுமணி நகையாவது வாங்கி கொடுத்திருப்பீங்களா? இல்ல இது வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு அர்ண கொடியாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? அது கல்யாண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே என் தங்கச்சி தான் செஞ்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி பேசுறீங்க. ஐயோ, இவ ஃபுல் ஃபார்ம்ல இருப்பான்னு தெரியாம வாயை கொடுத்துட்டோமே. கடவுளே, எப்படியாவது இவகிட்ட இருந்து காப்பாத்தி இருப்பா. என்ன பண்ண போறாளோ? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. சங்கரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்பட்டுட்டு போறா? நம்ம ஏதாவது சொல்லி இவளுக்கு தான் ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தா இப்படி நம்மள ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ணிட்டு போறாளே. இது நல்லா இருக்கு ரஜினி, இது நல்லா இருக்குமா? ராதிகா, இங்க பாரு, காசு மாலை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அத்தை, இதெல்லாம் உங்கள மாதிரி வயசானவங்க போடுறது. எனக்கெல்லாம் அது செட் ஆகாது. நான் புது மாடலை பாக்குறேன். ஏண்டி, நான் வயசானவளா? உன்னை என் வீட்டுக்கு மருமகளை ஆக்குனதுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு. இப்ப பேசுனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்கறேன். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. இது விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. இது வேண்டாம், நீ வேற ஏதாச்சும் எடுத்துக்கோ. உனக்கு என்ன தெரியும்? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு இதுவே கம்மி. ஏதோ நானே பரவாயில்லன்னு எடுக்கிறேன். அக்கா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதையே எடுத்துக்கிறேன். இவளெல்லாம் ஒரு நாளும் திருத்தவே முடியாது. அக்கா, எனக்கு எதுக்கு ரஜினி இதெல்லாம்? ஆமாமா, எதுக்குமா இதெல்லாம்? எவ்வளவு நாள் தான்க்கா வெறும் கழுத்தோட இருப்பேன்? மாமா, இந்த செயினை உங்க சார்பா நீங்க மாப்பிள்ளை கழுத்துல போட்டுருங்க, சரியா? ரஜினி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நாங்க இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறோம்னு கவலையா இருந்தோம். யாரும் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே எங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யற. அக்கா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்க்கா. ஆமா ஆமா, உங்க எல்லாரோடைய மனசையும் இவ புரிஞ்சுப்பா. ஆனா இவ மனச புரிஞ்சுக்கதான் இங்க ஒருத்தரும் கிடையாது. அக்கா, இது எனக்கு எப்படி இருக்கும்? இந்த கம்மல் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்க்கா. இந்த வந்துடுறேன். கட்டு, அழகா இருக்கு. ரஜினி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? இங்க பாரு, நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியாத மாதிரி இங்க ஒண்ணு நடக்கலையே. நீ பேசுறதா எனக்கு புரியல. ரஜினி, கல்யாணத்துக்கு நகை வாங்கணும்னு இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ராதிகாக்கு வாங்குறத கூட சரின்னு விட்டுறலாம். நீ பாட்டுக்கு அக்காக்கு செயின்லாம் எடுத்து கொடுக்கற. கல்யாணத்துக்கு ராதிகாக்கு அவங்க போட வேண்டிய நகைய நீயே வாங்கி கொடுத்துட்டு இருக்க. என்னடி என்னடி இதெல்லாம்? இப்ப அவங்க எங்க போய் எப்படி வாங்குவாங்க? எவ்வளவு சொன்னாலும் மாமா திருந்துற வழியை காணும். அதுக்காக எங்க அக்காவை நான் விட்டு கொடுக்க முடியுமா? இந்த நினைப்பு அவங்களுக்கு இல்லையே. நம்ம அக்கான்னு தம்பி தங்கச்சி உன்னை பத்தி யாராவது நினைக்கிறாங்களா? இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தா வாழவே முடியாது அனிதா. அவங்களுக்கு புரியல, ஆனா எனக்கு புரியுது. அதான் நான் விட்டு கொடுத்து போறேன். நீ விட்டு கொடுத்துட்டே இருந்தா அவங்களுக்கு என்னைக்குமே புரியாது ரஜினி. சரி, அதை விடு. இப்ப இவ்வளவு நகைக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவ? எப்படி கொடுப்ப?
எதை கேட்டாலும் இப்படி சிரிச்சே மழுப்பு. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற சொல்லு? என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்போது எனக்கு என்னடி கவலை? பணம் எல்லாம் கொடுத்துடலாம் விடு. இந்த சென்டிமெண்டல் சீன்லாம் இப்போ இல்ல. ஒழுங்கா சொல்லு, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பேங்க்ல டெபாசிட் பணம் போட்டு வச்சிருக்கேன்ல, அதை எடுக்க போற அனிதா. அதான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏய், என்னடி விளையாடுறியா?